இது வந்து ஒரு காலிஃப்ளவரு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு துணியை போட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து மூடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இது நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். அந்த வண்டி போகிற அளவுக்கு வந்து இதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ லாங்கில் இருந்து நம்ம வந்து முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு வர முடியாது. தண்ணி பாய்ச்சறதுமே வந்து இங்கே பாருங்கள், பம்பு செட் இருக்குது எல்லா ஒரு தோட்டத்துலையுமே. ஹாய் மக்களே, வெல்கம் டு இமான்சியூ. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்து தைவானில் லூகாங் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தான் வந்து இருக்கோம். இது வந்து தைவானில் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து சென்ட்ரல் தைவானில் இருக்குது. இதுதான் வந்து தைவானோட சென்ட்ரு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறையா விவசாயம் தான் வந்து ஒரு முக்கிய தொழிலாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எந்த தோட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா வந்து காலிஃப்ளவர் தோட்டத்தில் தான் வந்து இருக்கோம். நம்ம ஊரெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹில் ஸ்டேஷனில் தான் வந்து, அதாவது கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி வந்து மலை பிரதேசங்களில் தான் வந்து காலிஃப்ளவர் வந்து அதிகமாக விவசாயம் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பிளெயின்ஸில் தான் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து காலிஃப்ளவர் தான் வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், இது ஃபுல்லாகவே வந்து ஒரு சூப்பரான ஒரு சரியான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து காலிஃப்ளவர் தான். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு அறுவடை பண்ணிட்டாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓப்பனாக வச்சுருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு 500க்கும் மேலே, இங்கிட்ட ஒரு 500, அங்கிட்ட ஒரு 1000க்கும் மேலே வந்து காலிஃப்ளவர் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 வந்து கவர் பண்ணி தான் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு காலிஃப்ளவரு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு துணியை போட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து மூடி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இது நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இது வந்து ஒரு துணி, இந்த துணியை போட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து மூடி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ வெயிட்டாக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கவர் பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள், இது ஒன்று இருக்குது. இதேமே வந்துட்டு ஒன்றும் இல்லை, இந்த பாருங்கள் 2 கவர் போட்டு இதை வந்து மூடி வச்சுருப்பாங்க இந்த காலிஃப்ளவரை. இங்கே பாருங்கள், எல்லாத்தையுமே இது வந்து 1 மட்டும் 1 2ன்னு கிடையாது. இங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து இது வந்து துணி போட்டு தான் வந்து மூடி வச்சுருப்பாங்க. ஏன் துணி போட்டு மூடி வச்சுருக்காங்கன்னா வந்து டஸ்ட்டு, புழு, குருவி, கோழி ஏதாவது கொத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இது வந்து காலிஃப்ளவருக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் வந்து எந்த பழம் பார்த்தாலும் சரி, கொய்யா பழம் பார்த்தாலும் சரி, மாம்பழம் பார்த்தாலும் சரி, ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து வாழைக்காய் முதற்கொண்டு வந்து இவங்க வந்து க்ளோஸ் பண்ணி தான் வந்து வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து என்னோடய முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். வாழை மரத்தில் வந்து வாழைக்காய் எப்படிலாம் வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க, எலுமிச்சை மரத்தை எப்படி வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க, மாம்பழத்தை எப்படி கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்றது வந்து என்னோடய முன்னாடி வீடியோவில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து அதை வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற அப்டேட் வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும். ஆல்மோஸ்ட் வந்து நல்லா முத்துனது எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கட் பண்ணி எப்படி நம்ம எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்ம ஊர் மாதிரி வந்து தூக்கிட்டு போகிறதுக்கான வேலையே வந்து கிடையாதுங்க. ஏன்னா வந்து நீங்களே பாருங்களேன், இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு வச்சுருக்காங்க. இது வந்து சென்ட்ரு. இந்த சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நல்லா ஒரு பாத்தி கட்டி வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த சைடு பார்த்தாலுமே சரி, இங்கே வந்து ஒரு வண்டி போகிற அளவுக்கு வந்து வச்சுருப்பாங்க. டிரைவ் கமா, இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அந்த வண்டி. இந்த வண்டியை பாருங்கள், கரெக்டாக அந்த வண்டி போகிற அளவுக்கு வந்து இதை வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க, நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ லாங்கில் இருந்து நம்ம வந்து முட்டைக்கோஸ் எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு வர முடியாது. அதனால இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கரெக்டாக அந்த வண்டியை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ இந்த வண்டியை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதுக்கோட டிஸ்டன்ஸ் பாருங்கள். இது வந்து செடியிலையுமே வந்து ரொம்ப டச் பண்ணாது, அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா 4 சைக்கிள் டயரை போட்டு அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வேணால் அந்த வண்டியை வந்து உள்ள வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போயிட்டு நம்ம வந்து அங்கேருந்து முட்டைக்கோசு எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு வரலாம். யாருமே வந்து கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரணுன்ற வந்து அவசியம் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பக்கெட் தான் வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க இது பறிக்கிறதுக்கு.
தண்ணி பாய்ச்சறதுமே வந்து இங்கே பாருங்கள் பம்பு செட் இருக்குது. எல்லா ஒரு தோட்டத்துலையுமே வந்து அழகாக ஒரு பம்பு செட்டு வச்சு அதை வந்து கரெக்டாக போட்டு இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து தண்ணி பாய்ச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பக்கத்து தோட்டம். இங்கேயுமே வந்து இந்த வண்டி வச்சுருக்காங்க தள்ளிட்டு போகிறதுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து காலிஃப்ளவர் தான். இங்கே பாருங்கள், இந்த இடமே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குது. நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கேலியன் போட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கரெக்டாக இந்த வண்டி போகிறதுக்கு தான் வந்து பாதை வச்சுருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு இவ்வளோ பெரிய பாத்தி விட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கரெக்டாக வந்து நம்ம வண்டியில் வச்சு நம்ம கொண்டு போயிட்டு கொண்டு வரலாம். அதனால தான் வந்து இவ்வளோ பெரிய இது வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.